முதுமலையில் முதல் நாள் நைட்டு செம்ம அட்வென்ச்சரான இரவாக போச்சு. ரூமுக்கு பக்கத்தில் யானையெல்லாம் வந்தது. அதை பார்த்துட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் கிளம்பி ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதுமலை அண்ட் மசனகுடிக்கு நான் போனேன். ஃபஸ்ட்டு சரி ஏர்லி மார்னிங் சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லி சஃபாரி போனேன். சஃபாரி போகும்பொழுது பெரிய அளவில் நமக்கு எதுவும் சைட் ஆகலை. ஒன்லி ஸ்பாட்டட் டியர் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் சஃபாரியை முடிச்சுட்டு நான் அங்கிருந்து கிளம்பி மசனகுடி வரைக்கும் போகலாம். ஏன்னா பொதுவாக ஏர்லி மார்னிங் அண்டு லேட் ஈவினிங் மசனகுடியில் மாயார் ரோடு அண்டு சிங்காரா ரோடு போகும்போது நிறைய சைட்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் எதை நினச்சிட்டு போனனோ அதே மாதிரி தெப்பக்காடு டு மசனகாடி போகிற வழியிலேயே யானை ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது. சஃபாரியில் பார்க்க முடியாத யானையை நம்ம காரில் போகும்பொழுது பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது நம்ம மாயார் ரோடில் ஒரு டிரைவ் போனேன். அப்படி போகும்பொழுது நமக்கு ஒரு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி ஒரு கரடியோட சைட்டிங் நமக்கு கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. ரொம்ப நேரமாக அது ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டே இருந்தது. நாமளும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை ரோடை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சுது. உண்மையிலே ஏறக்குறைய ஒரு 15 மினிட்ஸ் போல் நமக்கு நல்ல ஒரு தரிசனம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோட முழு காணொலி தொகுப்பு வேணுன்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.